ஏன் அமைதியை இழக்கிறாய்? இது ஆனந்தத்தின் ஸ்வரம். இந்த ஸ்வரத்தில் உலகத்தின் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. தேவி லக்ஷ்மி நாராயணரின் ஆனந்தமான ஸ்வரமாகும். தேவி லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் விவாகம் இனிதே நடைபெற்றது. அடுத்தவர்களின் தவபலம் மற்றும் அவர்களின் சக்தியால் அடைந்த இந்த ஆயுதமானது ஒரு முறைதான் பயன்படுத்தப்படும். போதும், நிறுத்து ஹயக்ரீவா. உன்னுடைய இந்த சீற்றமும் உன்னுடைய குரோதமும் வீணாகிவிட்டது. காரணம், லக்ஷ்மி நாராயணர் விவாகம் எனும் பவித்திரமான பந்தத்தில் இணைந்து நிரந்தரமாக ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அதனால் உன் நன்மைக்காக கூறுகிறேன், நான் கொடுத்த அஸ்திரத்தின் உபயோகத்தை உன்னுடைய அகங்காரத்தால், உன்னுடைய பிடிவாதத்தால் பாவத்தை சேர்த்து விட்டாய். அது இருப்பதினால்தான் வைகுண்டத்திற்குள் உன்னால் அடைய முடியவில்லை. உன்னுடைய தீய குணங்களை அழித்துவிடு. அவ்வாறு அழித்து விட்டால் ஒருவேளை வைகுண்டத்தின் நுழைவாயில்கள் உனக்காக திறக்கப்படலாம். மற்றொன்று, உன்னுடைய மனமும் குணமும் மாறிவிட்டால் உள்ளே வந்து தேவி லக்ஷ்மி நாராயணனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். சொல், வைகுண்டத்திற்குள் வர வேண்டுமா? நல்ல மனதுடன் இருந்தால் உள்ளே நுழையலாம். கஷ்யப முனிவரே, ஓர் மனிதனின் அடையாளமே அவன் எடுக்கும் முடிவுகள்தான். இது அயக்ரீவனின் தவறு. அதனால் அவன் செய்யும் தவறுக்காக தாங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். அதர்மத்தின் இருள் நீங்கிவிட்டால் தர்மத்தின் வெளிச்சம் கண்களுக்கு தெரியும். அதனால் இந்த நம்பிக்கையோடு இந்த சிருஷ்டி நிரந்தரமாக சுழலுகிறது. தேவி லக்ஷ்மி, ஆராத்திய நாராயணர், நீங்களும் உங்கள் கடமைகளை செய்ய தொடங்கிவிடுங்கள். கணவன் மனைவியாக இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில் சிறந்த உதாரணமாக விளங்குங்கள். இங்கு இருக்கும் வேதங்களை வைகுண்டத்தில் ஸ்தாபனம் செய்து விடுங்கள்.
லக்ஷ்மி நாராயணனின் நல்ல வாழ்வியல் சமநிலையின் ஆதாரமாகும். இவர்களிடத்தில் இருப்பது நம் ஞானத்தின் ஆதாரமான 4 வேதங்கள். இதனுடனே இந்த உலகத்திற்கு எந்த கருத்துக்கும் இடம் கிடைக்கும். எங்கு கல்வி இருக்குமோ அங்கே ஞானம் இருக்கும். அங்கிருந்துதான் சுகம் மற்றும் செல்வமும் ஆரம்பமாகும். அதாவது லக்ஷ்மி நாராயணர் சந்தோஷமாக இருந்து இந்த அனைத்து பிரபஞ்சத்திற்கும் இப்போது கிடைக்கின்ற சுகம், சந்தோஷம் மற்ற அனைத்திற்கும் ஆதாரமாகும். அதுவே ஞானத்தின் சுகம். இதற்காக உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதைப் போலவே ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து உலக நலனுக்காக ஒன்றாக செயல்படுங்கள். லக்ஷ்மி நாராயணனுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! தேவி லக்ஷ்மி நாராயணரின் விவாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இது சுகத்தின் நாதம், உலக சுகத்தின் ஸ்வரமாகும். உலக சுகத்தின் ஸ்வரமாகும். இது சுகத்தின் நாதம், உலக சுகத்தின் ஸ்வரமாகும். லக்ஷ்மி நாராயணர், விவாகம் என்னும் இணைப்பில் இணைந்து நிரந்தரமாக நீங்கள் ஒன்றாகி விட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் உறவை முறிப்பதற்காக நான் வைகுண்டத்திற்கு சென்றே ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மிக அற்புதம். உன் பிம்பம் தான் உடைந்திருக்கிறது. லக்ஷ்மியை அடைய வேண்டும் என்ற உன் எண்ணம் உடையவில்லை. எந்த கணம் லக்ஷ்மி நாராயணன் ஒன்றாக சேர்ந்து வைகுண்டத்தை விட்டு வருவார்களோ அந்த கணம் அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கான கடைசி கணமாக அமையும். இது நிச்சயம். தேவி, நடையில் வேகம் தேவைதான். ஆனால் இவ்வளவு வேகமாக எங்கு செல்கிறீர்கள் தேவி? கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான். நானும் என் கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எந்த கடமை தங்களை அழைக்கிறது? நான் இன்னும் அதை அறியவில்லையே. அதுதான் பக்தியின் பலன். நாராயணரே, உங்கள் பக்தர்களுக்கு விவாகத்தில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் எந்த பக்தனால் இந்த விவாகம் நடந்ததோ அந்த பக்தன் விவாகத்திற்கு வரவில்லை. சிரேஷ நாகத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கள் நாராயணரே. இன்று எல்லாம் முடிந்துவிடப் போகிறது. அதற்காகத்தான் நாராயணன் தன்னை ஒப்படைத்திருக்கிறான். என் மனதில் ஒரு எரிமலை கொழுந்து விட்டெரிகிறது. அது வெடித்து பூமிக்கு வந்துவிடும். அதனால் நாராயணனின் சிருஷ்டி அழிந்துவிடும்.
இந்த பூமியும் தப்பிக்கப் போவதில்லை. இதை காப்பவரின் அடையாளமும் நிலைக்காது. சுகம் சம்ருதியின் சமநிலையானது. லக்ஷ்மி நாராயணனின் சமநிலையா? நான் அந்த சமநிலையை அழிக்க வந்திருக்கின்றேன். சம்ருத்தியை அழிப்பதன் மூலமாக சமநிலையையும் அழித்து விடுவேன். பிரளயத்தை உண்டாக்குவேன். அப்போது பிரளயம் உண்டாகும். பிரளயம் உண்டாகும். பிரளயம் உண்டாகும். தாயே தனு, நீங்கள் ஒரு தாயாக இருந்தும் மகனின் லட்சியத்திற்கு தடையாக இருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் செய்தது சரியில்லை தாயே. நீங்கள் விரும்பவில்லையா? அதாவது உங்கள் புதல்வன் இந்த சிருஷ்டிக்கு புது நாராயணனாக கூடாதா? உங்கள் மகன் இந்த சிருஷ்டியின் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் உன்னுடைய தாயாவேன். ஒரு வழியானது தன் மகனை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறதென்றால் ஒரு தாய் கவசமாக இருந்து அதை தடுக்க வேண்டும். மகன் வெற்றியடைய வேண்டும் என்றுதான் தாய் விரும்புவாள். ஆனால் நீ எவ்வழியில் செல்கிறாயோ அவ்வழியே உன் அழிவுக்கு காரணமாகிவிடும். அஜனனாசுரனை நான் இழந்து விட்டேன். உன்னை இழக்க விரும்பவில்லை. என்ன தாயே, என் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். நான் அஜனனாசுரன் இல்லை, நான் ஹயக்ரீவன். அதோடு இந்த ஹயக்ரீவனால் மட்டுமே அழிக்க முடியும். இவைகள் நடக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாய்? தந்தையாரே, மீண்டும் வந்துவிட்டீர்களே. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச வந்திருக்கிறீர்கள். இல்லை மகனே, நான் உன்னை இங்கு தடுப்பதற்கு வரவில்லை. உன்னோடு இணைந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை கூற வந்தேன். உன்னை உன்னால் தான் அழிக்க முடியும். அதுவும் உன்னுடைய துஷ்ட கர்மாவால். உன்னுடைய பாவக்குடம் நிரம்பியதால். மதிப்பிற்குரிய தந்தையே, உங்கள் குணத்தை உங்களால் என்றும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து என் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. என் ஆற்றலையும் குறைத்துக் கொள்ள மாட்டேன். காரணம், நான் என் ஆற்றலை என் மன உறுதிக்கும் என் லட்சியத்தை அடைவதற்கும் பயன்படுத்துவேன். இந்த சிருஷ்டியில் ஒரு மகா பிரளயத்தை நான் உருவாக்குவேன். இது நான் எடுத்த தீர்மானம். மகா பிரளயம்.
வணங்குகிறேன் பிரபு. அருள் கூறுங்கள் தாயே. இங்கு நீ பூமியை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் மறுபுறம் உன் அன்னை லக்ஷ்மி நீ விவாகத்திற்கு வராத காரணத்தினால் வருந்திக் கொண்டிருக்கிறார். நான் மட்டுமா? சேஷநாகன் வரவில்லை என்பதால் நீங்களும் தானே மனம் வருந்தினீர்கள். இதை நான் நன்கு அறிவேன். இன்று நிரூபணமானது. ஒருவர் மனதை ஒருவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அதாவது லக்ஷ்மி நாராயணர் மனமும் ஒன்றாகிவிட்டது. பிரபு, உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை நீக்கிவிடுங்கள். காரணம், இந்த பக்தனுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் நீங்கள் தான் வசிக்கிறீர்கள். வைகுண்டத்தில் நான் இல்லை என்றாலும் உங்கள் விவாகத்தில் நான் கலந்து கொண்டேன். என் மனதால், என் பக்தியால், என்னுடைய ஸ்ரத்தையால். ஒருவேளை என் பக்தியின் பலன்தான் உங்கள் இருவரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறது பிரபு. நாங்கள் அவ்வப்போது இங்கு வரத்தான் போகிறோம். காரணம் வைகுண்டம், இவர்களின் புகுந்த வீடு. அதோடு இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பார்க்கடல் இவரின் தாய் வீடு. அதோடு உனக்கான இந்த இடம் மாமியார் வீடும் பிறந்த வீடும் இரண்டுமாக உனக்கு அமையும். உங்கள் புகழ் போற்றப்படட்டும், வளரட்டும். மகனே, இந்த மகா பிரளயத்தில் எந்த பாவத்தை பூலோகவாசிகளுக்கு தருவாயோ அதை நானும் அனுபவிப்பேன். தெரியும் தந்தையே. என் தந்தையை அழித்தவன் என்ற பெருமை எனக்கு கிடைக்கட்டும். இங்கிருந்து செல்லுங்கள் தந்தையே. மகா பிரளயம் உங்களுக்காக காத்திருக்கின்றது தந்தையே. ஹயக்ரீவா, வேண்டாம். நீங்களாவது நில்லுங்களேன். இப்போது ஆகாயத்திலிருந்து அழிவின் மழை பொழிய போகிறது. பர்வதங்கள் எரிமலையாக மாறிவிடும். அதோடு பார்க்கடலில் மகா பிரளயத்தின் அலைகள் பொங்கி எழும். என்ன ஆயிற்று நாராயணரே? அநீதி, ஹயக்ரீவனின் குரோதம் பூமியில் பிரளயத்தை உண்டாக்கப் போகிறது. சிருஷ்டிக்கு தேவையான கடமைகளை நாம் செய்ய இப்போது நேரம் வந்துவிட்டது தேவி. அதாவது இந்த பிரளயமானது ஆரம்பித்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது அல்லவா? இப்போது என்ன செய்வீர்கள் நாராயணரே?
செய்ய போகிறீர்கள் நாராயணரே? சங்கடங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கடமைகளை என்னால் அலட்சியம் செய்ய முடியாது தேவி. இந்த பிரளயத்தை அடக்குவதற்காக உரிய மார்க்கத்தை உண்டாக்குவேன். பூமியின் சமநிலையை மீட்டெடுப்பேன். இல்லை நாராயணா, இல்லை. இந்த உலகத்தை காப்பவன் நீதானே நாராயணா. இப்போது நீ எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நாராயணரே? சங்கடங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நான் என் கடமையிலிருந்து பின்வாங்க முடியாது தேவி. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக சரியான வழியை தேர்ந்தெடுப்பேன். நானே இதற்கு மாத்தியமாக அமைவேன். இந்த மழை ஒன்றும் சாதாரண மழை அல்ல. இது துயர சம்பவத்தின் அறிகுறியாகும். இல்லை மகாராஜா, என்னை கடலில் விட்டு விடாதீர்கள். ஆனால் நீயும் ஒரு மீன் தானே? நீரே உன்னுடைய ஆதாரமாகும். ஆனால் என் நீரில் இருக்கும் பெரிய மீன்கள் என்னை உணவாக்கிவிடும். தங்களை நாடி வந்துள்ளேன். என்னை காப்பாற்றுங்கள். அனைவரையும் காக்கும் பொறுப்பு நாராயணரிடமே உள்ளது. ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரி ஹரி. மகனே, சென்ற முறை நீ இந்த சிருஷ்டியை அழிக்க முயற்சி செய்யும் போது அங்கு பார்க்கடல் உருவானது. இம்முறையும் நாராயணர் இந்த சிருஷ்டியை காப்பாற்றி விடுவார். ஆனால் அவர் கோபத்தில் இருந்து என்னால் காப்பாற்ற இயலாது. நாராயணனுக்காக வருத்தப்படுங்கள் தனு. ஹயக்ரீவனை விடுங்கள். காரணம் ஹயக்ரீவனின் இந்த அஸ்திரத்தை இந்த பூலோகத்தை ஹரி மட்டுமல்ல தேவர்களாலும் காப்பாற்ற இயலாது. சரியாக சொன்னீர்கள் திதி தாயே. ஆனால் எந்த தாய் தன் மகனுக்குரிய வெற்றியை வாங்கித் தராமல் இருக்கின்றார்களோ
அவர்கள் இங்கு இருப்பது அவசியமில்லாத ஒன்று. அதனால் அசுரத்தாயே திதி, அவர்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். நிஜமாகவே மகா பிரளயம் வரப்போகிறதா என்ன? வரப்போகிறதா இல்லை, மகா பிரளயத்தின் ஆரம்பம் தொடங்கிவிட்டது தேவரிஷி. இந்த இடம் எனக்கு போதாது மகாராஜா, என்னை காப்பாற்றுங்கள். இப்பொழுது இந்த இடம் உனக்கு பொருத்தமாக இருக்கும். நாராயணரே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இதை காப்பாற்றும் பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உனக்கு பொருத்தமான இடம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது என்ன செய்வேன் நாராயணரே? இதை காப்பாற்றும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். எதுவும் உண்ணாமல் இந்த மீனுக்கு சேவை செய்து உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் பிரபு. இந்த மீனிற்காக எதற்கு இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? இது மீனிற்காக அல்ல, இது என் கடமையாகும். இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உயிருள்ள வரை எனது கடமையை சரிவர செய்ய நான் முயற்சி எடுப்பேன். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா, என் கடமையில் தடைகள் நேர்ந்துவிடக் கூடாது. பிரபு, எனக்கு உதவி செய்யுங்கள்.
உங்கள் அனைவருக்கும் நாராயணரின் தரிசனம் கிடைத்ததற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் ஆரம்பம்தான். பூலோகத்திலே வளரும் பாவங்களை அழிப்பதற்காக, தர்மம் மற்றும் நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீ நாராயணர் இப்போது புதிய அவதாரம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பிரபு, நான் தன்யனானேன். உங்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தை கொடுத்தீர்கள். நான் அக்ஞானி ஆவேன். நான் உங்களை அறிந்து கொள்ளவில்லை. என்னை மன்னியுங்கள் பிரபு. நீங்களே என் முன்னால் வந்ததற்கு பதிலாக நீங்கள் என்னை அழைத்திருக்கலாமே. இது உலகத்தின் நியதியாகும் மனு. எவ்வாறு தாகத்தில் இருப்பவனுக்கு நீரின் உதவி தேவைப்படுகிறதோ அதுபோல்தான் எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்பட்டது. அனைவரையும் காக்கும் உங்களுக்கு இந்த பக்தனின் சேவை தேவையா? பிரபு, கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? தர்மத்தை காக்க வேண்டும். அதற்காகத்தான் மத்ஸ்ய ரூபத்தில் வந்திருக்கிறேன். உன்னையும் சோதனைக்குள்ளாக்கினேன். ஏனெனில் தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. தர்மத்தை யார் காக்கிறார்களோ தர்மம் அவர்களை காக்கும். இன்று நீ ஒரு சிறிய மீனின் உயிரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்தாய். அதுபோல நீ மீண்டும் எனக்கு துணை புரிய வேண்டும். சுகம், சம்ருத்தி, அதோடு சமநிலையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். ஆம் மனு, இப்பூமியும் தர்மமும் சங்கடத்தில் உள்ளது. ஹயக்ரீவன் தீவிரமாக மகா பிரளயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறான். நாம் ஒன்று சேர்ந்து இதை சமாளிக்க வேண்டும். இந்த பூலோகத்தை நாமே காக்க வேண்டும். நீ இப்புவியின் அரசன். நான் இந்த சிருஷ்டியை காப்பாற்றுபவன். இந்த மகா பிரளயத்திற்கு பிறகும் இப்புவியில் அனைத்தும் நிலைத்திருக்க வேண்டும். அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்முடைய நோக்கம், நம்முடைய தர்மம். பிரபு, கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியமாக ஒரு மிகப்பெரிய கப்பலை நிர்மாணித்து அதை கட்டி முடிக்க வேண்டும். அதை பல காலமாக நீ கட்டி வருகிறாய். ஆமாம் பிரபு, கப்பலை பற்றி அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வந்தது. அது நீங்கள் காட்டிய வழிதானா? அப்பொழுதே புரிந்திருக்க வேண்டும். இங்கு நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணமே நீங்கள்தான் பிரபு. ஓர் மகத்துவமான காரியம். அதையும் நீ செய்தாக வேண்டும். கூடிய விரைவிலேயே பூமியில் இருக்கும் உயிரினங்கள், அதோடு சிருஷ்டியிலிருந்து நாராயணனின் முடிவும் நிச்சயம். இது ஒன்றே வழியாகும். இதன் மூலம் பூமியில் இருக்கும் உயிரினங்களை காப்பாற்ற முடியும். இதில் நீ வெற்றி அடைந்தால் நானும் வெற்றி அடைந்து விடுவேன். உன்னுடைய காரியம் முழுமையடைந்தவுடன் அப்போது நானும் வருவேன். சிருஷ்டியை காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன்.
மகாராஜா, மழை நிற்காது போல் தெரிகிறது. வடக்கு பக்கத்தில் மலைகள் சரிகிறது. கடல் பொங்கி எழுவதால் பூமி மூழ்கி விடுமாம். இது இயற்கையானது அல்ல என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். முதல் காரியமாக நீ ஒரு கப்பலை நிர்மாணித்து அதை கட்டி முடிக்க வேண்டும். இந்த சங்கடத்திற்கான தீர்வை காண ஒரு மார்க்கத்தை தேட வேண்டும். அதுவே என்னுடைய மாத்தியமாக அமையும். நாராயணரே, மற்ற அவதாரத்திற்கு பின்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பூமியில் இருக்கும் உயிரினங்களை காப்பாற்ற முடியுமா? அனைவரையும் காப்பாற்ற முடியாது தேவி. பூமியில் சமநிலையை உருவாக்க வேண்டும். சிருஷ்டியின் ஆதாரமே இந்த சமநிலைதான். புதிய யுகத்தின் ஆரம்பம், பழைய யுகத்தின் இறுதி. நாம் இருவரும் நம் கடமைகளை செய்தாக வேண்டும். மற்றபடி இந்த பூமியின் சமநிலையை பொறுத்து சுகம், சம்ருத்தி மற்றும் சாமர்த்தியத்தை கற்றுக் கொடுக்கலாம். தீயவை என்பது என்றுமே அழிவை நோக்கியே இட்டுச் செல்லும். உலகிற்கு இப்பாடத்தை கற்றுத்தர வேண்டும். சங்கடங்களை போக்க முடியவில்லை என்றாலும் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும். போராட்டத்தில் அனைத்தையும் இழக்கும் வாய்ப்பும் உள்ளது. எது கிடைக்கிறதோ இல்லையோ, ஒரு புத்தம் புதிய நம்பிக்கை அது உருவாக வேண்டும். கப்பலை மிகவும் அழகாக உருவாக்கி விட்டோம் மகாராஜா. கப்பலை மட்டும்தான் நாம் கட்டிவிட்டோம். இனிதான் மற்ற வேலைகள் ஆரம்பமாகும். கப்பலை நிர்மாணித்த பிறகு பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும், செடி கொடி தாவரங்கள் என அனைத்தையும் ஓரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். நாராயணா, இந்த பூமியை மிக அழகாக படைத்தாய் அல்லவா? இந்த பூமியில் உள்ள அனைத்து இடத்திலும் நீ இருக்கிறாய் அல்லவா? இப்போது அந்த இடங்களை நான் அழித்து காட்டப் போகின்றேன். இங்கே வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். என் அரண்மனைக்கு அருகில் ஒரு பெரிய கப்பல் இருக்கிறது. அனைவரும் உடனே கிளம்பி சென்று அதில் அமருங்கள். இல்லை மகாராஜா, இந்த மழையிலிருந்து காக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய மலைகளால் மட்டுமே காப்பாற்ற முடியும். நாங்கள் மழையை நோக்கி போகிறோம். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அழிவில் இருந்து எந்த மலையாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. இப்பொழுது ஸ்ரீஹரியால் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். நீங்கள் இப்பொழுதே கப்பலில் அமர்ந்து கொள்ளுங்கள். நாராயணர் எங்க இருக்கிறார்? இங்கு எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். உன் உழைப்பின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை. நான் உன்னை நன்கு அறிவேன். அனைவரையும் காக்க நீ எத்தனிக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், உன்னால் அனைவரையும் காப்பாற்ற முடியாது மனு. இந்த யுகம் இன்னும் சில நாட்களில் அழியப் போகிறது. இந்த மகா பிரளயம் உலகத்தை அழித்துவிடும்.
உலகில் உள்ள உயிரினங்கள் அழியப் போகிறது. ஆதலால் உன்னால் முடிந்தவரை காப்பாற்ற முயற்சி செய். நடப்பது யாவும் நடந்தே தீரும். தாவரங்களின் விதைகளோடு சப்த ரிஷிகளையும் காப்பாற்று. நீங்கள் இந்த விதையோடு கப்பலை நோக்கி செல்லுங்கள். நான் சப்த ரிஷிகளை தேடி அழைத்து வருகிறேன். இந்த மழையில் ஸ்ரீ கஷ்யபரை நான் எங்கு போய் தேடுவது? மகரிஷியாரே, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். அப்போதுதான் நான் உங்களையும் ஸ்ரீ கஷ்யபரையும் பாதுகாப்பான இடம் நோக்கி அழைத்துச் செல்ல முடியும். சிருஷ்டி மீண்டும் அமையும் போது சப்த ரிஷிகளும் நம்முடன் இருந்தே ஆக வேண்டும். மகரிஷி கஷ்யபர் எங்கு சென்றார் என்று தெரியாது. ஆனால் எங்களை எங்கு கூட்டி செல்கிறீர்கள்? அதோடு எதற்காக நாம் உலகத்தை படைக்க வேண்டும்? கூறுங்கள். மகா பிரளயம் வரப்போவதாக நாராயணர் கூறியிருக்கிறார். அவரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். நான் அவரது கட்டளையை தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் மகரிஷி கஷ்யபரை தேடி செல்கிறேன். நீங்கள் அனைவரும் அரண்மனைக்கு அருகில் இருக்கும் கப்பலில் சென்று அமருங்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நாராயணர் அவரது பக்தர்களை நிச்சயம் காப்பாற்றுவார். எண்ணங்கள். எந்த அளவிற்கு யோசித்தால் நாம் நமது நண்பர்களையும் நமது குடும்பத்தார்களையும் நமது ஆபரணங்களையும் காப்பாற்ற நினைப்போம். நிஜம்தானே? ஆனால் மிகப்பெரிய தனத்தை காப்பாற்றுவதை நாம் தவறிவிடுகிறோம். எண்ணங்கள். எண்ணம்தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய தனமாகும். காரணம், எண்ணங்கள்தான் ஒரு மனிதருடைய சரித்திரத்தை மாற்றிக் காட்டும். மனதில் நல்ல விதமான எண்ணங்கள் வளர்ந்தால்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதோடு கெட்ட எண்ணங்கள் துன்பமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையும். அதாவது எண்ணங்கள் விதை என்றால் நல்ல சம்பவங்கள் அதன் பலனாகும். ஆகையால் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமெனில் எண்ணங்களும் நன்றாக இருப்பது அவசியமாகும். கெட்ட எண்ணங்களின் விஷத்தை போக்கினால் தூயமான எண்ணத்தின் வைகுண்டத்தை பார்ப்பீர்கள். நாராயணரே, மழை நிற்காமல் கொட்டிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறே தொடர்ந்தால் இன்னும் சிறிது நேரத்தில் எல்லாமே அழிந்து போய்விடும். நாராயணரே, விறகால் செய்யப்பட்ட படகு மட்டுமல்ல, அந்த படகு உங்களுடைய பக்தன் மனோவின் நம்பிக்கையாகும். அவர் தனது நாராயணர் அனைவரையும் காப்பாற்றுவார் என்று நம்புகிறார். அவர் நம்பிக்கை அழிந்துவிடக் கூடாது. சரியாக சொன்னீர்கள் தேவி. பக்தன் தன் கர்மங்களை செய்யும் போது பின் இறைவன் எதற்காக தயங்க வேண்டும்? நாம் நம்முடைய கடமைகளை செய்தாக வேண்டும்.
ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தாராளமாக கேட்கலாம் நாராயணரே. தங்களை துன்பப்படுத்த விரும்பவில்லை தேவி. என்றும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன். ஆகையால் பக்தனும் பகவானும் இருவரும் தன் கடமைகளை செய்யும் பொழுது நானும் அதில் பங்கு கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் உங்கள் ஹர்தாங்கினி மட்டுமல்ல, என்றும் உங்களோடவே இருப்பவள். உங்களுக்கு துணை புரிவது என்னுடைய கர்மாவுமாகும், எனது தர்மமாகும். உங்களது கடின உழைப்பை நான் முழுமையடையச் செய்வேன். இந்த உலகின் பாதுகாப்பிற்காக தேவி லக்ஷ்மியினால் இணைக்கப்பட்ட இந்த கயிறானது இந்த அனைத்து உலகிற்கும் பாதுகாப்பு கயிறாக அமையப் போகிறது. எந்த ஒரு மனிதனும் லக்ஷ்மி நாராயணரின் பெயரை கூறி யாரெல்லாம் கையில் கயிறை கெட்டுவார்களோ அவர்களது சுகம், சம்ருத்தி மற்றும் அவர்களின் பாதுகாப்பிற்காக லக்ஷ்மி நாராயணர் துணையாக இருப்பார். லக்ஷ்மி நாராயணர் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துரோகியும், எந்த பாவியும், எந்த கயவனும் இவர்களின் முயற்சியை முறியடிக்க முடியாது. இந்த பூமி அழியத்தான் போகிறது. அதோடு என் பழிவாங்கும் படலமும் முழுமையடைந்துவிடும். நாராயணனை அலையவிடும் என்னுடைய எண்ணமானது எப்பொழுது செழிப்பு மற்றும் சமநிலைக்கு ஆதாரமாக லக்ஷ்மி நாராயணர் தன் கடமையை செய்கிறார்களோ அப்போது முடியாத காரியங்களும் சிறப்பாக முடிந்துவிடும். நாராயண நாராயண. சத்தியவாக்கு பிரபு. மகாதேவரே, ஆனால் இந்த நீரோட்டத்தை என்ன செய்வது? நாம் உருவாக்கிய சிருஷ்டி நம் கண்முன்னே அழியும் போது மனம் வேதனை கொள்கிறது அல்லவா? அதை என்னால் உணர முடிகிறது தேவி. காரணம் தங்களுடைய மனதும் என்னுடைய மனதும் வேறு வேறு அல்ல தேவி. நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். லக்ஷ்மி நாராயணரின் புனரமைப்புக்கு நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள். எனது சேனையில் மக்கள் மற்றும் வீரர்கள் பெரும் பிரளயத்தில் இறந்து போனார்கள். ஆனால் உங்கள் அனைவரையும் இழக்க நான் விரும்பவில்லை. அதனால் வாருங்கள், ஒரு குடும்பமாக சேர்ந்து வாருங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சமநிலைக்கு ஆதாரமாக இருக்கலாம். என் மீது நம்பிக்கை வையுங்கள். லக்ஷ்மி நாராயணர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். நாராயணா,
நான் உங்கள் கட்டளைக்கு அடிபணிந்து பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் அதோடு மரம் கொடி செடிகளின் விதைகளையும் ஒன்று சேர்த்து விட்டேன். மகரிஷி கஷ்யபரை தான் நான் தேட வேண்டும். இங்க எல்லாம் நீரில் மூழ்கி விட்டது. மகரிஷி கசபரை எங்க தேடுவது? என்ன இது? மகாராஜா மனு கூறினார் அல்லவா, நாம் பயப்பட தேவையில்லை, அனைத்தையும் நாராயணர் பார்த்துக் கொள்வார். நாம் தொடர்ந்து முயற்சிகள் செய்தாக வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? வேறு வழியில் செல்லலாம், இவ்வழியில் செல்ல இயலாது. வாருங்கள். அதோ மகரிஷி கஷ்யபர். மகரிஷி கஷ்யப் அவர்களே, மகரிஷி கஷ்யப் அவர்களே, நாங்கள் உங்களை தான் அழைக்கிறோம். எங்களை சற்று பாருங்கள். அங்கே தனியாக நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ரிஷி கஷ்யபரே, உங்கள் உதவி தேவைப்படுகிறது. ரிஷி கஷ்யபரே, வாருங்கள், வாருங்கள். மகரிஷியாரே, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். இங்கு தண்ணீர் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உங்கள் காலடியில் இருக்கும் பூமி சரிந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எங்களிடம் திரும்பி வந்து விடுங்கள். நாங்கள் கூறுவது கேட்கவில்லையா? நாம் மூழ்கப் போகிறோம். மகரிஷி அவர்களே, வாருங்கள். இது தண்ணீர் அல்ல, என்னுடைய மகன் செய்த பாவத்தின் அடையாளம் இது. அவனின் தந்தையாக இருந்ததற்காக எனக்கு இந்த தண்டனை நிச்சயம் பொருத்தமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மகன் செய்த பாவத்திற்கு தந்தை பொறுப்பாக முடியாது. அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. உங்களை வேண்டி கேட்கிறோம், இங்கே வாருங்கள். இது லட்சுமி நாராயணரின் உத்தரவாகும் மகரிஷி. என்னுடைய மகன் உலகத்தில் ஏற்படும் சங்கடங்களுக்கு காரணமாக இருப்பவன். அவனின் தந்தையாகிய நான் மடிந்து போவதுதான் நியாயமாகும். நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். உங்கள் அனைவரது ஞானமும் பக்தியும் உலகத்திற்கு தேவையான ஒன்றாகும். உங்கள் வழிகாட்டுதலும் தேவை. உலகத்திற்கு அது தேவைப்படுகிறது. இதோ இந்த ரிஷி கஷ்யபர் இல்லாமல் போனாலும் என்ன மாறுதல் இருக்க போகிறது? நிச்சயமாக மாற்றம் இருக்கும். பிரபு நாராயணரின் கதையில் நம்பிக்கை நட்சத்திரங்களே மகரிஷிகள் தான். அவர் கட்டளையை நிறைவேற்றுவதே என் கடமையாகும். அவர் அனைத்து சப்த மகரிஷிகளையும் பாதுகாப்பாக அழைத்து வர சொன்னார். அதனால் நீங்கள் இப்பொழுது என்னோடு வாருங்கள் மகரிஷி. நாம் நாராயணரின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அவ்விதமான வார்த்தைகளை கூறாதே ராஜன். என் சம்மதமின்றி நீ என்னை எங்கும் அழைத்துச் செல்ல இயலாது. உங்கள் தவத்தின் மகிமையை நான் நன்கு அறிவேன் மகரிஷி. ஆனால் கடவுளின் கட்டளைக்கு நாம் அனைவரும் சிரம் தாழ்த்த வேண்டும். அதற்காக நான் எனது உயிரையும் தியாகம் செய்வேன். அங்கேயே நில். மன்னித்து விடுங்கள் மகரிஷி. உங்கள் தவபலத்திற்கு முன்னால் எனது சக்தி ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்கள் சக்தி உங்களின் மகன் செய்த பாவத்தில் சமபலமாகிவிட்டது. ஒருவேளை அதனால்தான் உங்கள் சக்தியையும் மீறி என்னால் உங்களை இங்கிருந்து அழைத்து செல்ல முடிகிறது. நான் கூறுகிறேன், என்னை விட்டுவிடு ராஜன். என்னை விடுங்கள். மகரிஷியாரே, தயவு செய்து என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அங்கே நமக்காக நாராயணர் காத்துக் கொண்டிருக்கிறார்.
நீ உன்னுடைய பக்தியை ஸ்ரத்தையோடு நிரூபித்து காட்டியிருக்கிறாய் மனு. இந்த சிருஷ்டி உன்னுடைய கடமைகளை என்றும் மறவாது மனு. நான் எதுவும் செய்யவில்லை பிரபு. நடந்தவை அனைத்தும் இனி நடக்கப் போவதும் உங்கள் மகிமையால் தான் நடக்கும். நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. ரிஷிகளே, மகாராஜா மனு, நீங்கள் படகில் ஏறி செல்லுங்கள், செல்லுங்கள். யார் மேல் கருணை பொழிகிறீர்களோ அந்த கஷபன் அதற்கு தகுதி இல்லாதவன், தண்டனைக்கு உரியவனாவேன். இந்த மகா பிரளயத்தின் காரணம் என்னுடைய மகனாகும். அதனால் பிரபு, இந்த மகா பிரளயத்தில் என்னை மடிய விடுங்கள். நான் இருந்தும் பயனில்லை. ஒருவரை காப்பாற்றுவது சிருஷ்டியின் நோக்கமல்ல கஷ்யப முனிவரே. மனிதநேயம் காக்கப்பட வேண்டும். ஞானத்தையும் விவேகத்தையும் காக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் வேதத்தின் தெய்வமாவீர்கள், ஞானத்தின் ஆதாரமாவீர்கள். தங்களை காப்பது மிகவும் அவசியமாகும். நீங்கள் கூறியபடியே நடக்கட்டும். அப்படியென்றால் சமநிலையை உருவாக்குவதற்காக இதை தாங்கள்தான் செய்தீர்களா? இல்லை தேவி, இதை நான் அல்ல. இது விதியின் நியதியாகும். அப்படியென்றால் வேதங்கள் மறைந்து போவது, சப்த ரிஷிகளுக்கு வேதங்களை நினைவூட்டுவது, மகாராஜா மனு படகை உருவாக்கியது, இந்த மகா பிரளயம், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடந்துள்ளது அல்லவா? ஓர் புதிய அத்தியாயத்திற்காக, புதிய யுகம், புதிய விதிகளுக்காக, புதிய ஆரம்பத்திற்காக. இந்த முடிவு அவசியம் தேவை தேவி. முகத்தில் புன்னகையோடு அனைத்து சங்கடங்களையும் வெல்பவன் அவன் ஒருவனே. அழிவை கனவாக பார்க்கக்கூடியவன் நானே. இந்த புதிய யுகத்தின் புதிய ஆரம்பம் என்னால் மட்டுமே சாத்தியமாகும். அது நாராயணனால் முடியாது. அசுரராஜன் ஹயக்ரீவனால் மட்டுமே. நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நாராயணர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார். நேரம் வந்துவிட்டது. லக்ஷ்மி நாராயணர் இணைந்திருந்தால் அவர்களது சக்தி எவ்வாறு இருக்கும் என்று நிரூபிக்க வேண்டும். ஹயக்ரீவன் நாம் ஒன்றாக இருப்பதை பார்த்து விட்டான். ஆனால் நம்முடைய ஒற்றுமையை அவன் பார்க்கவில்லை. அதை தெரிவிக்க வேண்டும் நாராயணரே. இந்த சிருஷ்டியை காப்போர் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அவர்கள் பக்தர்களின் அழிவு கனவாக இருந்துவிடும். மகாதேவா, பிரம்மதேவா, உலகை காப்பதற்காக நாம் மும்மூர்த்திகள் வெவ்வேறு விதத்தில் நம் கடமைகளை செய்திருக்கிறோம். இன்று காக்கும் பொறுப்பை நான் முழுமையாக செய்யப் போகிறேன். எப்பொழுது சிருஷ்டியில் அதர்மம் தலை தூக்கி ஆடுமோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வெவ்வேறு அவதாரத்தில், வெவ்வேறு உருவத்தில் தோன்றுவேன். என்னுடைய கடமையை செய்வேன். என்னுடைய கடமையை செய்வேன். என்னுடைய கடமையை செய்வேன்.
நாராயணரின் முதல் அவதாரம் மற்ற அவதாரமாக அனைவராலும் போற்றப்படும். இதுதான் நாராயணனின் யுத்த நீதியாக இருக்கிறதா? ஒரு சாதாரண மீன் வந்து ஹயக்ரீவனின் பிரளயத்தை தடுக்கப் போகிறதா? நாராயணா, உன்னுடைய கடைசி ஆட்டத்தை நீ ஆரம்பித்து விட்டாய். இப்போது என்னுடைய கடைசி ஆட்டத்தை ஆரம்பித்து அழிக்கப் போகிறேன். இந்த பிரளயத்தை மகா அழிவாக மாற்றப் போகிறது என்னுடைய இந்த சர்வநாசாஸ்திரம். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் தேவி. எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரத்திலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன். நானும் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். எங்கெல்லாம் நாராயணரின் பக்தை அடையாளமாக இருக்குமோ அங்கெல்லாம் நானும் உங்களோடு நிச்சயமாக குடிகொண்டிருப்பேன். ஞானம். உலகில் யார் அதிக சக்திசாலியாக இருக்கிறார்கள்? அனைவரது பதிலும் ஒன்றாகத்தான் இருக்கும். ராஜன் தன்னுடைய அரியணையை மட்டுமே காக்க மாட்டார். அவர் தன் நாட்டு மக்களுக்கு சரியான வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுப்பார். ராஜ்யத்தையே மாற்றி அமைக்கலாம். ஆனால் ராஜனை விட சக்திசாலியாக யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் யார் தெரியுமா? வித்வான்கள். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை மட்டுமே பூஜிப்பவனாக இருப்பான். ஆனால் ஒரு வித்வான் உலகத்தின் அனைத்து இடங்களிலும் யுக யுகமாக அவன் போற்றப்படுவான். அதனால்தான் தனத்தை விட பெரிய ஞானம், பதவியை விடவும் பெரியது கௌரவமாகும். ஓர் வித்வான் நினைத்து விட்டால் 100 அரசர்களையும் அவனால் வென்று காண முடியும். ஆனால் ஒரு மன்னர் நினைத்தாலும் அவரால் ஒரு வித்வானை உருவாக்க முடியாது. ஆகையால் ஞானியை என்றும் மதிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களாலும் ஞானத்தை அடைய முடியும். அப்போதுதான் கௌரவம் என்ற வைகுண்டத்தை அடையலாம்.